அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். இவ்வாறான பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய இருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம விரிவாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். இப்பொழுது இதுவரை கும்பராசியில் ரோகச்சனியாக இருந்தவர் இப்பொழுது மீனராசிக்கு வரும் பொழுது அவர் கண்டகச்சனியாக மாறுகிறார். ஸோ கண்டகம் அப்படிங்கிற பேரை கேட்டோடனே ரொம்ப பயந்துட வேண்டாம். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிபதியான புதன் பகவான் சனி பகவானுக்கு நட்பு கிரகமே. அது மட்டும் இல்லாமல் அவர் மீனராசியில் இருக்கும் பொழுது சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருப்பார். அப்படிங்கும்போது அவர் முழு சுபருடைய வீட்டில் இருந்து கொண்டு பெரிதாக ஒன்றும் கெடுதல் செஞ்சிட மாட்டார். டைரெக்டாக, அதாவது நேரடி பார்வையாக 7ஆம் பார்வையாக நேரடியாக கன்னிராசியை பார்ப்பதால் ஒரு சில இதுகள் நேரடியாக நடக்கும். அது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அவர் 7ஆம் வீட்டில் இருந்து கொண்டு நேரடியாக ராசியை பார்ப்பதால் திருமண தடைகள் நீங்கும், திருமணம் கைகூடும். முக்கியமாக அதுலேயும் காதல் திருமணமாக இருந்தால் கண்டிப்பாக கைகூடும். மனைவி, பங்காளிகள், உறவுகள் வழியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நேரடியாக ராசியை பார்ப்பதால் முடிவுகளில் இருந்த தடுமாற்றங்கள் அதெல்லாமே நீங்கி மனக்குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இதுவரை ரோகச்சனியாக இருந்து சில உடல் உபாதை தொந்தரவுகளை கொடுத்திருந்திருப்பார், சில மனக்கவலைகளை கொடுத்திருப்பார். இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். உழைப்பால் உயரக்கூடிய நேரம் இது. சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு 9ஆம் வீட்டை பார்வையிடும் பொழுது தந்தையினுடைய பொருளாதார நிலை உயரும். தந்தை வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான நேரம் இது. அவரது உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. நெடுந்தூர பயணங்களில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம். சனி பகவான் சுகஸ்தானத்தையும் பார்வையிடும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்குவதற்கான நேரமும் இதுதான். தாயின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. இதுவரை இடப்பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய நேரம் இது. கல்வியில் மேம்பட வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகளாக இருப்பின் நல்லா படிப்பாங்க. கன்னிராசிக்கு 5ஆம் வீடு சனி பகவானுடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறனால பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சொத்துக்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் கைகூடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பீரியட் பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷங்கள் அந்த கடனை எப்படி தீர்ப்பதற்கான வழி அப்படிங்கிறத அவருக்கு சனி பகவான் நமக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு போவார். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இதுவரை இருந்த எதிரிகளின் தொல்லைகள் குறையும். வம்பு வழக்கில் இருந்தால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய இதெல்லாம் அவமானப்பட்டிருப்பாங்க. இதுலேருந்து எல்லாம் வெளியே வர்றதுக்கான நேரம் இது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தென்படும். இந்த 2.5 கால அடுத்த சனி பகவானுடைய இந்த மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியானது நம்முடைய கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல பலனையே தரும். அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசாபுக்தி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும். ஏன்னா சனி தசை, சனி புக்தி நடக்கும் பொழுது நாம் சொல்வது கூடுதலாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் சுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கெடுதல்கள் அதிகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கன்னி ராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு திருநள்ளாறு சென்று அந்த சனீஸ்வரன் பகவானை வழிபட வேண்டும். அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு சென்று அந்த சிவனின் அருளை பெற வேண்டும். பிறகு மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த அன்னையின் அருளை பெற வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் அசைவத்தை தவிர்த்து வீட்டில் மாலை நேரத்தில் அந்த மகாவிஷ்ணு வழிபாடு செய்து வர நமக்கு வரக்கூடிய இந்த கண்டகச்சனியானது எவ்வித துன்பத்தையும் கொடுக்காமல் நம்மளை காப்பாற்றும். இந்த எளிய பரிகாரத்தை மனமுவந்து செய்து வர கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் இதுவரை இழந்தது எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கறதுக்கான வழிகளை கண்டிப்பாக உருவாக்கும். முயன்று பாருங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து இந்த வாழ்வியல் பரிகாரமும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இது 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவானவை தான்.
இது எப்படின்னா கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதில் சனி பகவானுக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. அவர் நீதிமான், நேர்மைக்கு தவறாதவர், கடமை தவறாதவர். ஸோ பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர். அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா சில விஷயங்களை மாற்றி நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். அது என்னென்னங்கிறத நான் முன்பு என்ன சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இது சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது அனுபவ ரீதியாக நம்ம சொல்கிறது தான், நோட் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆணவம், கர்வம், தலைக்கணம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சனி பகவானுக்கு வந்து அடிபணிஞ்சு போகிறது, சரணடைகிறது தான் விரும்புவார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் யாருன்ட்டு காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அடங்கியிருக்க தான் நமக்கு நல்லது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த நான் யார் அப்படிங்கிறது, தற்பெருமை பேசுகிறது, ஆணவத்தில் ஆடுறது, இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியவங்களை மதிக்கணும், வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடமையை சரிவர செய்யணும். ஏன்னா சனி பகவான் வந்து கடமைக்காரகன் அல்லவா. ஸோ கடமைக்காரகனுக்கு நாம் கடமையை செய்தோம் அப்படின்னா அவருடைய கர்மா வந்து நமக்கு பெரிதளவில் பாதிக்காது. இங்கு கடமை என்பது பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனித்தகுந்த போல் நமக்கு வந்து பொறுப்புகள் மாறுபடும். ஸோ அது பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து பாதி கர்மா கழியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றவர்களில் உதவி செய்யணும். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு நமக்கு புண்ணியங்கள் சேரும், கர்மாக்கள் கழியும். சப்போஸ் நம்மளால் இப்போ உதவி செய்ய முடியாட்டியும் கூட அவங்கள பார்த்தா ஏதாவது ஏளனமாக பார்க்குறது, இழிவாக பேசுகிறது, நக்கல் நையாண்டி செய்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கர்மாவாக மாறிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதிமான் அப்படிங்கிறனால இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணுறது, கேடித்தனம் பண்ணுறது, தில்லுமுள்ளு செஞ்சு ஏதாவது சாதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனின்னு சொல்லக்கூடிய சில ராசிகளில் 7.5 ஆண்டுகள் வந்து ரொம்பவே அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பண்ணோம் அப்படின்னா அது காலத்துக்கும் அது நம்மளுக்கு வந்து கர்மாவை பதிஞ்சு நம்ம பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் நமக்குள்ளே, அதாவது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னாலும் நமக்கு நன்மை தான் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பாருங்கள். அது மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மையே நடக்கும். ஸோ வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது அடுத்த 2.5 காலங்கள் நமக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையை கொடுக்கட்டும், மன நிம்மதியை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை நிலைக்கட்டும் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் தனித்தனியாக வீடியோவில் அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.